ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் கூட எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஹாப்பியஸ்டான வீடியோன்னு சொல்லலாம். எதுக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஹார்வெஸ்ட் எடுக்கிறேன். என்னென்னா டெய்லி நானே இதில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த கிராஸ் எல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எருவெல்லாம் கொடுத்துட்டு இது ஒரு பேபின்னு வளர்த்த மாதிரி வளர்த்துட்டே வந்துட்டேன். இப்போ ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். நான் என்னென்ன செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த கார்டன்னு டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு 10% தான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மண்ணில் இந்த மாதிரி கார்டன் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் என்னென்னா ஒரு 3 கட்டை வரைக்கும் பொன்னாங்கல் கீரை வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கீரையே நம்ம கார்டனில் பார்த்தோம்னா ஒரு 5 கீரை வரைக்கும் போட்டிருக்கிறோம். பாலக்கீரை போட்டிருக்கிறோம், புளிச்சக்கீரை போட்டிருக்கிறோம், அப்புறம் பொன்னாங்கல் கீரை, அப்புறம் அரைக்கீரை, அப்புறம் இந்த என்ன கீரைன்னு சொல்லுவாங்க தெரியல. அது நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பச்சலாக்குன்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் தெலுங்கு பொண்ணாண்டி. அதனால் சில பேர் எனக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். எதுக்குன்னா எந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டமானே லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் செப்பரேட்டாக சொல்ல தேவையில்லை. எனக்கு இது பறிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறான். அது என்னம்மா அப்படி சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேட்குது. என்னால் முடியவே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னென்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த கார்டனுக்காக மண் எல்லாமே ஒரே கல், அதெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு. இன்னும் இருக்குது, அதுவும் பறிச்சிடலாம். ஒரு 3 கட்டை வரைக்கும் பொன்னாங்கல் கீரை வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாராளமாக ஒரு 3 வீட்டுக்கு சரிப்பட மாதிரி வந்தது. நான் இதே மாதிரி பண்ணணும்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா எனக்கு கார்டன்னா அவ்வளோ உயிருங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் போக போக வீடியோவில் இதெல்லாமே இன்னும் டெவலப் பண்ணணும். நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போவே கத்திரிக்காவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுவும். ஆனால் கத்திரிக்காய் இப்போதுக்கும் ஹார்வெஸ்ட் வரல. இப்போ தான் சின்னதாக காய் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் நம்மளுக்கு கத்திரிக்காவும் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தாங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதில்ல, நல்லாவே வந்திருக்கு பொன்னாங்கல் கீரை. அடுத்தது பாவக்காய் இருக்குது. பாவக்காய் பாருங்கள், நீங்களே பாருங்கள். முன்ன வீடியோவில் எவ்வளோ சைஸ் வந்திருக்கு, இப்போ பாவக்காய் எவ்வளோ சைஸ் வந்திருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது செய்யும்போது நான் உண்மையிலவே ஃபார்மர் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சொல்லவே தெரியல. எப்படி உங்ககிட்ட இந்த ஹாப்பினஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து யாரும் இல்லாமல் தான் நான் அதான் எப்படி சொல்கிறது, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, 3 பேர் நாங்க. ஆனால் ஒரே வீட்டில் நாங்கள் கலந்து சேர்ந்து வளரவே இல்லை. ஒரு 3 பேரும் ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் இது பண்ணிட்டோம். அதனால் நிறைய டைம் செடி கிட்ட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்போர்ட்ஸு, அப்படியே மியூசிக்கு, இந்த செடி, இந்த 3 அண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் சும்மா இருக்கும்போதே நான் பாட்டை பாடிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மியூசிக்குன்னா. இந்த கார்டன்னா எனக்கு மனசு எப்பயாச்சும் கஷ்டமாக இருந்தால் கூட நான் கார்டனுக்குள்ளே வந்துடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கார்டன்னா. அதுக்கு தான் டெரஸ் கார்டனில் கூட நான் ஒரு தொடியிலவே ஒரு 4-5 செடி போட்டு தக்காளி நீங்கள் பழைய வீடியோவில் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படியே கார்டன் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னென்னா எனக்கு கார்டனில் பண்ணுறப்போ எனக்கு வர டவுட் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட் கூட நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இருக்குது. என்னென்னா 10 பேர் பார்த்தோன்னா 10 பேர் கூட ஒரு டவுட் வரலாம். அந்த டவுட்டில் நான் எவ்வளவோ கற்றுக்கலாம். உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கலாம். இந்தாங்க
கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் பிஞ்சு ஒரு செடி தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் வந்து நம்ம 10-15 செடி கிட்ட கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இன்னும் வந்து அதுக்கும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து காய் வந்து நிறையவே வரும். ஒரு 10 வீட்டுக்கு சரிப்பட வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி வரும்னு பார்க்கணும். 10 வீட்டுக்குன்னா சும்மா தான் நம்ம ஒரு ஹெல்ப்பு என் சைடில் இருந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு அது ஒரு சந்தோஷம். என்னென்னா நான் மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஹெல்தி ஃபுட்டு வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு 2 பேருக்கு கொடுத்தா கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான். அப்புறம் வந்து அவரைக்காவும் ஒரு கொஞ்சம் இருந்தது. அவரைக்காய் கொஞ்சம் தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிட்டோன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அது மாதிரி தான் வந்தது. இந்த அவரைக்காய் மட்டும் நானே எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் அப்புறம் இந்த பொன்னாங்கல் கீரை அக்காவும் நானும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். என்னென்னா இனிமே அது வந்து எல்லாமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணுற காய் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் வந்து நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா 10 பேர் சப்போர்ட் இருந்தால் அது என்ன வேலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சலாம். இது வந்து புளிச்சக்கீரையும் ஓரளவுக்கு நல்லதாக வருது. ஓகே தான். இது வந்து சோளம் போட்டேன். ஆனால் வந்து எலி பிரச்சனை நிறைய இருக்குது. நோண்டி போகுது டெய்லி வந்து. ஆனால் வந்து இது எப்படியோ வளருது. ஆனால் பார்க்கணும். நம்ம டெரஸ் கார்டன்லவும் நம்ம வந்து சோளம் போட்டிருக்கிறோம். அதுவும் ஓரளவுக்கு நல்லதாக வளருது. நெக்ஸ்ட் வந்து அது ஒரு சோளமாச்சு நம்ம எடுக்கணும். முருங்கை செடி வந்து நிறைய வாட்டி போட்டேன், வரல. இப்போ வந்து சீடு போட்டேன். சீடு போட்டத உடனே ஒரு 5 சீடு போட்டால் ஒரு செடி மட்டும்தான் வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு செடி போதும்ல. நான் வந்து யோசித்தது கூட அதுதான். ஒரு 4-5 விதை போட்டால் நம்மளுக்கு ஒரு செடியாச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 போட்டேன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பாலக்கீரையும் ஓரளவுக்கு நல்லதாக வந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரு வாட்டி போட்டாவே போதும். நம்ம இலையவே அப்படியே எடுத்துக்கலாம். வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சைடில் வந்து வெண்டைக்காய் செடியும் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் செடியும் நிறையா தான் போட்டிருக்கேன். அது வந்து வளரிச்சுன்னா மண் வந்து இங்கே சரியில்லை. இந்த மண்ணில் வந்து கார்டனிங் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னே சொல்லலாம். அதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. இந்த மண்ணில் வந்து கார்டன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நல்ல மண் இல்லை இது. ரொம்ப தார் கட்டி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து மண் எப்படி இருக்கணும்னா லூஸாக ஒரு ஸ்மூத்தாக அப்படி இருக்கணும். மெத்துன்னு இருக்கணும் மண் கார்டனிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மண் அப்படி இல்லை. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வந்து எனக்கு எப்படி வேணுமோ அப்படி எல்லாம் வந்து இது சரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் டைம் வேணும். ஆனால் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மண் வந்து நம்மளுக்கு வேணுமன்ற மாதிரி நம்மளுக்கு மாறிடும். இது பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வெயில் காலத்தில் கூட எப்படி வந்து கொத்தமல்லி நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்க்கலான்னு நம்ம வீடியோஸில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். கொத்தமல்லி ஒன்றுமே இல்லைங்க. தனியாக இருக்கும் இல்லையா, அது வந்து 2ஆக பிரித்து ஒரு இதில் போட்டுக்கோங்க. எப்படி சொல்கிறது, தெலுங்குலன்னா நான் கண்டிப்பாக கிளாரிட்டியாக சொல்லியிருப்பேன். தமிழில் வரமாட்டேங்குது. தனியா எடுத்துக்கோங்க. தனியா வந்து ஊற வைங்க. ஒரு நைட் ஊற வைங்க ஃபுல்லாக. அப்போது மண்ணில் போட்டுருங்க. சூப்பராக வரும் கொத்தமல்லி. அப்புறம் வந்து இது கொத்தவரங்காய் செடி கும்பலாகவே வருது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வர வரைக்கும் வரட்டும். அவ்வளோதான். இங்கே ஒரு சோளம் போட்டேன். அதுவும் நல்லதாக வந்திருக்கு. இப்போ வந்து டோட்டல் வந்து ஹார்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஒரு காய் வந்து நம்ம கையோட நம்ம வளர்த்தி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெயில் பாருங்கள் எப்படி இருக்குதோ. இந்த வெயிலில் வந்து இப்போ தானே பறித்தோம். இந்த பொன்னாங்கல் கீரை பாருங்கள் எப்படி வாடி போயிடுச்சோ. அவ்வளோ வெயில் அடிக்குது. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்னென்னா கார்டன் இல்லையா, ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டன்னாவே நான் தெரியலைங்க. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு உலகம் அப்படி என்னையே தான் எனக்கு தோணுது. இன்னும் செய்வா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. அது என்னென்னா இப்படி வீடியோ எடுக்கும்போது நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இன்னும் போக ஜென்ரேஷன் வரப்போ நம்மளுக்கு வந்து இது காய் கிடைக்கிறது கூட கஷ்டமாக போகுது போல். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு சரிப்பட காய் வரைக்கும் நம்மளே நம்மளே இது பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாரும் இதே மாதிரி என்னோட கான்செப்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ, இந்த ஹார்வெஸ்ட் வீடியோ, என்னோடய ஹாப்பினஸ்ஸு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுங்க. இன்னும் வந்து நான் நல்லா வீடியோஸ் எல்லாமே நல்லா பண்ணுவேன். அப்படியே கார்டன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னென்ன போடணும், எப்படி செடி வளர்க்கணும் அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.